கணவன் பேச்சை மனைவி கேட்க, மனைவி பேச்சை கணவன் கேட்க, ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்க இந்த இலை போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அந்த கணவன் பேச்சை மனைவி கேட்கணும், மனைவி பேச்சையும் கணவன் கேட்டு நடக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாகவும் ஒற்றுமையாகவும் வாழலாம். அந்த குடும்பமும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. அந்த மாதிரி இல்லாம நிறைய வீட்டில் நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் இப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் நடந்துக்கிறேன் அப்படின்னு ஏதிரி மாதிரியாக எலியும் பூனையுமாக கணவன் மனைவிகள் இருக்காங்க. அந்த மாதிரி இருப்பவங்க வீட்டுல சந்தோஷமே இருக்காது, நிம்மதி இருக்காது. எடுத்ததுக்கெல்லாம் பிரச்சனை, ஈகோ இந்த மாதிரிலாம் தலையெடுத்துச்சு அப்படின்னா குடும்பத்துல நிம்மதி பறி போய்விடும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நிம்மதி பறி போய்விடும். அந்த மாதிரி இருந்தா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு இலை போதும், நிச்சயமா உங்களுக்குள் ஒற்றுமையும் அந்யோன்யத்தையும் கொண்டு வரும். அது என்ன இலை, எப்படி பண்றது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ்.